ஒரே பதில் சொல்லுங்க. சம்பளம் எந்த நாட்டுக்கு வச்சீங்க? அமைதியா சொல்லி இருக்கிறோம். அந்த வேலையை பண்ணிக்கலாம். எல்லா கடையும் தமிழ்ல பேரை வச்சிருக்கோம். ஒரு கேஸ் போட்டுக்கலாம். தமிழ்ல தான் அந்த அளவுக்கு இருக்கணும். சின்னதாக இருக்கணும். எவ்வளவு பேர் வச்சுக்க எடுத்த பிரச்சனை கிளறினா எல்லாமே கிளறுவோம். ஒழுங்கா இந்த மாதிரி மாத்து. தமிழுக்கு எவ்வளவு ஃபாண்ட் சைஸ், இங்கிலீஷ்ல ஃபாண்ட் சைஸ் ஜியோல இருக்கு. யாருக்கு ரிலையன்ஸ் காப்பி இது இல்ல? யாரா தமிழ் மொழியை கேவலப்படுத்துறீங்களா? எப்ப கை நீட்டாவது காசா வாங்குறீங்க? சோத்துல எப்படி திங்கிறீங்க? எங்க மண்ணு காசு வாங்கி திங்கிறீங்களா? சம்பளத்துல இங்க இருக்கிற மக்களை பாக்குறாங்களா? அந்த வரியில நீங்க சம்பளம் வாங்குறீங்க. கர்நாடகா பெங்களூர்ல இது பண்ணிட முடியுமா? பெங்களூர்ல தமிழ அடிச்சு ஓடிக்கிறான். அவன் தமிழ் மொழியில உருது மொழி பேசுறான், தெலுங்கு மொழி பேசுறான், அத்தனையும் அடிச்சு ஓடுறான். மாத்திரலாம் கல்வி எரியப்படும். முதல்ல மாத்துங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு மாத்துறதுக்கு டைம் கொடுத்தாச்சு, மாத்துங்க. ரிமூவ் பண்ணுங்க. தமிழ் மொழி இல்லாம எதுக்கு ஏத்துறீங்க? யாரு இன்சார்ஜ்? இதை யார் வச்சது? இந்த ஐடியா கொடுத்து யாரு? அந்த அறிவாளி யாரு? இத வச்ச அந்த அறிவாளி யாரு? இந்த பிரச்சனையை முடிக்கலன்னா உள்ளுக்குள்ள வேறு கடை கூட இங்கிலீஷ்ல பேர் இருக்காது. எல்லாத்தையும் தமிழ்ல மாத்த சொல்லுங்க. விளையாட்டு பண்ணிக்கிறீங்களா? இங்க வந்து ரிலையன்ஸ் ஓபன் தமிழ் ஆளுங்க தான். ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து சீக்கிரமா கழட்டி போட்டு பாத்துங்க.